ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான். ஸோ நான் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நம்ம வந்து ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, ரவுண்ட் ப்ரஷ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரைட் லைன் வர்றதுக்கு, திக்காலாம் நம்ம போடுறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத நம்ம வந்து இது பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரஷ்ஷை வந்து ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் போல், அதாவது இது எதுவுமே வரையாமல் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி வரைகிறதுக்கு, அதாவது ப்ரஷ்ஷை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் எடுத்து அதை வந்து விரித்து வரைகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து பிளெண்டிங், ஷேடிங், இது எல்லாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கில் நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த இமேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதில் நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக் முடித்ததும், அதாவது எப்படி ப்ரஷ்ஷெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம், பிளெண்டிங், ஷேடிங் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக்கான இமேஜ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பெயிண்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம கையால் ட்ரா பண்ணாமல் நம்ம வந்து பெயிண்ட் அதை வச்சு, அதாவது பெயிண்ட் வித் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஃப்ளார் வந்து நம்ம வந்து பிளெண்டிங், ஷேடிங் எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, வெட் அண்ட் வெட் மெத்தட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து காயறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணி விடுறது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில் நம்ம வந்து பார்க்குறது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜ் எடுத்து அதில் ஒர்க் பண்ணணும். இது வந்து லோட்டஸ், அதாவது இது இன்னொரு மெத்தட். இது வந்து வெட் அண்ட் ட்ரை, வெட் அண்ட் வெட் மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்று மேலேருந்து கீழே ஒரு ஷேடிங் வர்றது போல், இன்னொன்று வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் நம்ம படித்த இந்த வெட் அண்ட் வெட் மெத்தட், பிளெண்டிங், ஷேடிங் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறப்ப நமக்கு வந்து இன்னும் நல்லா கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த பெயிண்டிங் வந்து நல்லாவே வரும். நம்ம வந்து ஒரு ஆரி படிக்கிறப்ப அதை வந்து கண்டிப்பாக ஒரு இமேஜில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் நல்லாவே வரும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம 2 பெயிண்ட் எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுற மெத்தடு. இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே லீஃபு, பெட்டல் இது எல்லாமே ஸோ வரைகிறது. இது வந்து நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓனாகவே நம்ம வந்து ட்ரேசிங் எதுவுமே எடுக்காமல் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரோக் பெயிண்டிங், ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு இமேஜ் எடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவுமே நமக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து நமக்கு வரும். இது வந்து உடனே நமக்கு வராது. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம லெவல் 2 அப்படி போகிறப்ப டேஞ்சர் பெயிண்டிங். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃபேஸ்லாம் பண்ண மாட்டோம், இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இமேஜில் ட்ரை பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்தது. இந்த 2 இமேஜ்லேயுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இந்த பிங்க் கலர் வந்து நான் வந்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீன் கலர் சாரியில் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் அந்த பிளாக் கலரில் மட்டும் தெரியும். ஸோ இந்த பிங்க் கலர் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த மெத்தடு வரும்னு சொல்லி. ஸோ 3rd டைம் நான் பண்ணுறப்ப நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ணப்போ ஸோ எனக்கு இந்த ஒரு அவுட்புட் கிடச்சிது. ஆனால் இதுவுமே இன்னும் கரெக்டாக வரல. ஸோ அப்புறம் நான் 4th டைம் நான் வந்து பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்துச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம முடிக்கிறப்ப அதில் உள்ள இமேஜெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்க்குறது வந்து எல்லோ ஃபேஸ், அதாவது எல்லாமே வந்து ஒரே ஃபேஸ் இருக்காது. ஸோ ஒரு கார்டுக்கு வந்து எல்லோ, ப்ளூ எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி பிளெண்டிங், ஷேடிங் எல்லாம் கொடுத்து அந்த ஃபேஸ் வந்து கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் வாஷ், செகண்ட் வாஷ் இது எல்லாமே உண்டு. ஸோ இதெல்லாம் கற்றுக்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிங்க் ஃபேஸ்,
ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வாஷ், செகண்ட் வாஷ் அப்படி இந்த மாதிரி மெத்தடு உண்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து கர்டன், அதாவது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை, நம்ம வந்து அம்மன் சிலைலாம் இருக்கும்போது அவங்களுக்கு மேலே அந்த இது இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், இது எல்லாமே இந்த பெயிண்டிங்லேயே நமக்கு வந்துடும். ஸோ இதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து இன்னும் டெக்கரேஷன் பண்ணி காட்டலாம். இது வந்து மாலை, இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே நம்ம வந்து பெயிண்டிங்லேயே நம்ம வந்து அந்த மாலை நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேரில் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியிருந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் போலவே இருக்கும். அடுத்தது இது வந்து ப்ளூ ஃபேஸ். நம்ம வந்து ஏற்கனவே எல்லோ, பிங்க் பார்த்தோம்ல, இது வந்து ப்ளூ கலர். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இமேஜ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அடுத்தது இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு நம்ம வந்து ஒரு கிளியோ இல்லைனா மயிலோ, அதாவது ஒரு பேர்டை நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லை, 3D அவுட்லைனர் கொடுத்து நம்ம வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கிளிட்டர் உள்ளது கிளிட்டர் இல்லாத இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஸ்டோன் ஒட்டி. ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங்லேயே வந்து கண்டிப்பாக ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ரெட்டு, க்ரீன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது கற்றுக்கிறது. ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒரு பெரிய இமேஜில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, ஏதாவது டவுட் இருந்தால் அது எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே தான், அந்த 3D அவுட்லைனர்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ பேர்டு மட்டும்தான், இது வந்து தனியாக இது பண்ணது. ஸோ இது எல்லாம் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து நான் வந்து அந்தோனியார் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபேஸ் வந்து நம்ம வந்து அதை எப்படி பிளெண்ட் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டு வாஷ், செகண்ட் வாஷ் எல்லாம் கொடுத்து அது எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வரோம். ஸோ அதுதான். ஸோ அதில் வந்து இருக்கிற அந்த நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்து அதை ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம வந்து ஆரிக்கில் நம்ம எப்படி ஒரு இமேஜ் எடுத்து ட்ரேசிங் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் நான் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வருது. ஸோ அடுத்தது வந்து நான் புனித மிக்கேல் அதிதூதர் அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது, இதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து ட்ரை பண்ண இதுவுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இது பண்ண வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணுறப்ப நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்தது. எல்லாமே எனக்கு வந்து ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து ஒரு பெரிய இமேஜில் ஒர்க் பண்ணுறப்ப தான். ஸோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஞாபகமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து கேரளா மியூரல் பெயிண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5 கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பிளெண்டிங், ஷேடிங் கொடுத்து எப்படி இந்த கலரை கொண்டு வரணும், அந்த கலருக்கு என்ன கலர் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னொரு பெரிய இமேஜில் நான் வந்து ஒர்க் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு A4 சைஸ் பேப்பர், அதாவது அதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது கலரே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம நார்மல் பெயிண்டிங்க்கும் கேரளா மியூரல் பெயிண்டிங்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வித்தியாசம் தெரியும். இது வந்து இதில் உள்ள கலர் வந்து மியூரல் ரெட்டு, மியூரல் க்ரீனு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது காவி சிவப்பு அந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மதுபானி பெயிண்டிங். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பெயிண்டிங் சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நேரில் பார்க்குறப்ப கேமராவுக்கு எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து சாரியில், சுடிதாரில், நம்ம ஷால்லலாம் ஒர்க் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லாரோடைய ஃபேவரட்டாக இருக்கும், கலாம்காரி. கண்டிப்பாக இது வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து இல்லை, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து இதில் கற்றுப்போம். ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ்க்கெல்லாம் கலர் கொடுக்க மாட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். மற்றபடி பேசிக்காக சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிட்ச் வைஃப் பெயிண்டிங். ஸோ இது வந்து பெரும்பாலும் லோட்டஸ், பசுமாடு, இந்த ராதா கிருஷ்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதில் வந்து இந்த இமேஜ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்படி எல்லாமே ஓவராலாக எடுத்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ளவுஸில் பண்ணிக்கலாம், சாரியில் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
உங்களில் யாருக்கெல்லாம் இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு கைத்தொழில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.